யக்ஷினிங்கிற சீரிஸ் வந்து இப்ப Hotstar அண்ட் Disney Hotstar ஆர் ஸ்டார் பிளஸ் என்டர்டைன்மெண்ட்ங்கிற அந்த கம்பெனி மூலியமா ரன் ஆயிட்டு இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா, அத வந்து ஒரு பர்ட்டிகுலர் நாவல் அண்ட் போட்காஸ்ட் மூலியமா காப்பி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி. யூ கேன் ஷேர் ஆர் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம். அண்ட் மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கீழ லிங்க் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூவில யக்ஷினின்னு ஒரு கேரக்டர் வருது. அவ வந்து இளமையான ஆண்கள மட்டும் டார்கெட் பண்றாங்க. அண்ட் லேடீஸையும் இதுல சிலது கொலை பண்றாங்க. அப்படிங்கிற மாரி தான் நாவல்ல வருது. பட் இந்த ஹாட்ஸ்டார்ல ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து, இது ஒரு ஜென்ன மட்டும் தான் கொல்லுது. 100 பேரு 100 ஆம்பளைங்கள வந்து கொல்லணுமாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 100 ஆம்பளைங்கள கொன்னதுக்கு அப்புறம் அவ வந்து அவளோட ஹெபிட்க்கு வந்து போயிடுவாளாம். சோ இவங்க கொன்னுகிட்டே வரும்போது, இப்ப படத்துல அந்த ஹாட்ஸ்டார்ல ஓடிட்டு இருக்கிற சீரிஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து அதுல நடுவுல இந்த பொண்ணு பாக்குற படம் காமெடி சிலது ஆட் பண்ணியிருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் கொரியன் ஃபேன் போல இருக்கு. அத பத்தி நல்லா கலாய்ச்சு விட்டுருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டயானா இருக்கிற அந்த பொண்ணுக்கும், நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் ஏதேதோ பிரச்சனை நடக்குது. அவ யாருன்னு தெரியுது. அவ எதனால இதெல்லாம் பண்றான்னு தெரியுது. அவள இந்த மாரி சாபத்துக்கு உள்ளாகுனவன மீட் பண்ண வச்சு, அதுக்கப்புறமேட்டு அவன் மூலியமா என்னென்ன நடக்குது. அப்புறம் கடைசியில ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா? அதான் கதை. இது வெப் சீரிஸா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்டோரி கேட்கணும்னு நெனைக்கிறவங்க ஆன்லைன்ல கூகுள் சர்ச் பண்றவங்களுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்பளோட அந்த நாவல்ன்னு சொன்னேன்ல, அது வந்து எக்சினி பாக்கெட் எஃப்எம் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாலே வரும். கீழயே நான் லிங்க் அது ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா 1000 பிளஸ் எபிசோடு தாண்டி போயிட்டு இருக்குது. தமிழ் வெர்ஷன்ல இப்ப வரைக்கும் அப்லோட் பண்ணி நான் கேட்டது வந்து 600 பிளஸ் தான். இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்தாளர் வந்து இந்த போட்காஸ்ட் பாக்கெட் எஃப்எம்ல ஒரு ரைட்டர் வந்து இங்க ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீடு எக்சினியா அடைக்கப்பட்ட வீடு போல இருக்கு. இவர் தெரியாம வாங்கி உள்ள போறாரா, இல்ல வேணும்னே உள்ள போறாரான்னு தெரியல. வாங்கிட்டாரு. ஒரு பேய் கதை எழுதணும்னு பாக்குறாரு. ஓவர் நைட் பேய் கதை எழுதும்போது இந்த எக்சினி வந்து இவர டார்ச்சர் பண்றதாவும், அவ வந்து ஆண்கள மட்டும் கொல்லாம பெண்களையும் சேர்த்து கொல்றதாவும் ஒரு ஸ்டோரி அந்த ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நார்த் இந்தியன் எழுதின ஸ்டோரி. அண்ட் வந்து இந்த ஸ்டோரிய வந்து நம்ம Hotstar, Disney அப்புறம் Star Plus வந்து காப்பி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருக்கு. ஓகே. நடுவுல ஸ்டோரி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. இந்த யக்ஷினி வந்து இந்த மாரி இந்த ரைட்டர தொந்தரவு பண்ணிட்டு இருந்தனால, திடீர்னு அவங்க அப்பா அந்த ரைட்டர் இறந்துடுறாரு. சோ இறந்ததுக்கு அப்புறமேட்டு, அவரோட பையன் வந்து உங்க அம்மாவோட ஆஸ்திய கரைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இதுல வராரு. வரப்ப அவரு வந்து அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்றாரு. அவரோட மாமா, பொண்ணு எல்லாரையுமே மீட் பண்றாரு. அண்ட் ஒவ்வொரு இதா போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த எண்டிங் பாயிண்ட்க்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1001ல அந்த போட்காஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு பாக்கெட் எஃப்எம்ல. கேட்கணும்னு நினைக்கிறவங்க பே பண்ணி தான் கேட்க முடியும். சோ அத நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டோரியோட காம்பினேஷன் எது எது ஒண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பேக்கிரவுண்ட் வாய்ஸு, அப்புறம் இந்த எக்சினி கேரக்டர மென்ஷன் பண்ண விதம், எல்லாமே ஒரே மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி, அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. குடுத்ததுனால இவங்க குடுத்ததுக்கு அப்புறமேட்டும், அத வந்து ரிலீஸ் பண்றது வந்து எங்களால தடை சொல்ல முடியாதுன்னு கோர்ட் சொல்லிட்டனால, அந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறனால நாம எந்த கம்பெனில நம்பளோட ஸ்டோரியோ, இல்ல ஒரு நாவலோ, இல்ல மூவியோ, வெப் சீரிஸோ குடுக்குறோமோ, அது அதிகப்படியா காப்பிரைட்ட வந்து புரொடெக்ட் பண்ற ஆளுங்களான்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. பாக்கெட் எஃப்எம் நல்லது தான். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களோட செக்யூரிட்டி பர்ப்பஸ இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதே மாரி எனக்கு ஒரு சம்பவம் Wattpadல நடந்தது. நெக்ஸ்ட் வீடியோல அத சொல்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.